அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு மாணவர், அந்த மாணவர் அப்படின்றது கல்வி மட்டுமே கிடையாது, ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். அந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு மாணவரோ மாணவியரோ ஒரு முழுமையான ஒரு மனிதனாக மாறணும். அந்த முழுமையாக ஒரு மனிதனாக மாறணும் அப்படின்னா அவங்களுக்கு பல்வேறு முகங்கள் இருக்கும். ஒன்று நம்ம படிக்கிறது நல்லா இருக்கலாம், இன்னொன்று ஸ்போர்ட்ஸ் நல்லா இருக்கலாம், அப்படின்னா பேச்சு திறமை இருக்கலாம், இல்லை சிந்திக்கும் திறமை நிறையா இருக்கலாம், எழுதுறது நல்லா இருக்கலாம். அப்படி இல்லையா சயின்டிஃபிக்காக நம்ம வந்து யோசிச்சு பார்த்து சில டெக்னாலஜிகள் நம்ம அதிகமாக இருக்கலாம். இந்த மாதிரி பல்வேறு திறமைகள் ஒரு மாணவருக்கும் ஒரு மாணவியருக்கும் இருக்கும். ஆனால் அந்த பர்டிகுலர் திறமையை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது யாரால் முடியும்? 3 வகை தான் இருக்கு. ஒன்று, நாம என்ன கண்டுபிடிச்சுவேன், ஏன்னா இந்த திறமை இருக்கிறது எனக்கு தெரியும், அந்த திறமையை நான் வளர்த்துக்கணும்னு முற்படுவேன். அந்த வளர்க்கும் முற்படும் போது நமக்கு உதவியாக இருக்கு நம்ம பெற்றோரோ ஆசிரியரோ அல்லது அரசாங்கமோ இது இருக்கும். இது ஒரு வகை. இன்னொரு வகை அப்படின்னா எனக்குள்ள என்ன திறமை இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு என்னை பெற்றெடுத்த பெற்றோருக்கு தெரியும். ஸோ அவங்க கொடுக்கும்பொழுது என்ன ஆகும்னா அவங்களுக்கு குரூப் வைப்பாங்க, இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அடுத்ததாக வந்து ரொம்ப முக்கியமானவர்கள் ஆசிரியர் பெருமக்கள். ஏன்னா அவங்களுக்கு தான் நீங்கள் மொத்தமாக உங்களோட 24 மணி நேரத்தில் கிட்ட 8 மணி நேரம் 9 மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் ஸ்கூலில் தான் இருக்கிறீங்க. ஆனால் ஆசிரியர் பெருமக்கள் தான் உங்களோட இருக்காங்க. ஆசிரியர் பெருமக்கள் உங்களுக்குள்ள இருக்கிற தனித்திறமையை கண்டிப்பாக கண்டறிஞ்சுக்குவாங்க. மிகப்பெரிய கேள்வி வரும்போதுதான் மாண்பு முதல்வர் அவர்கள் உங்களுக்கு என்ன திட்டம் கொடுத்துருக்காங்க, எல்லா வகையிலும் உங்களுக்கு படிப்புக்கு எடுத்தோம் அப்படின்னா காலை உணவு திட்டம் வந்து ஆரம்பிச்சு மதிய உணவு திட்டம், உங்களுக்கு வரப்போற சைக்கிள் இலவசமான மிதிவண்டிகள் கொடுக்குறதோ, அது வந்து அதிகமாக படிக்கணும்னு நினைச்சும் புதுமை திட்டமோ